உலகத்தில் இந்தியா அதிநவீன ஆயுதங்களை வாங்கணும் அப்படின்னா இப்போதைக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று யூரோப்பியன்ஸ், இன்னொன்று ரஷ்யன்ஸ். இந்த இரண்டு பேர்கிட்ட இருந்து நம்ம ஆயுதங்களை நமக்கு ஏற்ற மாதிரி சோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கொள்கை. ஆனால் யூரோப்பியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்காமல் இருக்க என்னென்ன விஷயங்களை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், பிரெஞ்சு நாட்டோட ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட சேனல் ஏகப்பட்ட காணொலிகள் இருக்குது. அந்த காணொலிகளில் மிக முக்கியமான பேசுனது என்ன அப்படின்னா, இந்த ரஃபேல் போர் விமானங்களோட சாஃப்ட்வேர் மற்றும் அதோட முக்கியமான சில சோர்ஸ் கோட்ஸ் இது எல்லாத்தையுமே இந்தியர்கள்கிட்ட அவங்க தர மறுக்கிறாங்க. இந்திய ஆயுதங்கள் அது எத்தகைய ஆயுதங்களாக வேணாலும் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே நாங்கள் எங்களோட நாட்டில் வச்சு எங்களோட என்ஜினியர்ஸின் மூலமாக தான் ரஃபேலில் இன்டகிரேட் பண்ணி கொடுப்போமே தவிர, உங்கள் நாட்டில் உங்களோட என்ஜினியர்ஸ் இந்த ஆயுதங்களை ஃப்ரீயாக இன்டகிரேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த ரஃபேல் ஒப்பந்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை நம்ம ஆயுதங்களை இன்டெக்ட் பண்ணுறப்பையும் நம்ம ஃப்ரெஞ்சுக்காரங்க கிட்ட தான் போய் நிற்கணும். அவங்க தான் இதை பண்ணி தருவாங்க. அண்டு ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ஒரு ரைட்ஸும் இருக்குது. நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு ஆயுதத்தை கொடுக்குறோம், அதை இன்டெகிரேட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்ககிட்ட ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இது ரஷ்யர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்னா, ரஷ்ய ஆயுதங்களை நம்ம ப்ரைமரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆசட்ஸ் வந்து ரஷ்யன் ஆசட்டாக தான் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்திய விமானப்படையின் முதுகெலும்பே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் ஆசட் தான். சில கணிசமான அளவுக்கு மேற்கு நாடுகளோட ஏர்கிராஃப்ட்ஸையும் ஆயுதங்களையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 20 வருஷத்தில் சுக்காய் Su-30s அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்க போகுது. இன்றியமையாத ஒரு பணியை செய்ய போகுது. அது கூடவே சேர்த்து Su-57 விமானமும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இன்னொரு 20 வருஷத்துக்கும் நம்ம ரஷ்யன் ஆசட்டை வந்து இந்திய விமானப்படையில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றப்ப இதை எப்படியாச்சும் நம்ம நிறுத்தி ஆகணும். ஏன்னா ரஷ்யர்களுக்கு வந்து ஃபண்டிங் கிடச்சிச்சு அப்படின்னா யூரோப்பியன்ஸை விட அதிக ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுவாங்க. இன்டர்ன் யூரோப்பியன்ஸுக்கு அது ஆபத்துன்னு சொல்லி அவங்க உணர்றாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி இதை தடுத்து நிறுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களாகிய நம்மக்கிட்ட அதிநவீன ஆயுதங்களை ரஷ்யர்களை கம்பேர் பண்ணுறப்ப மோர் சுப்பீரியர், மோர் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்கறதன் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்தியா எந்த ஆயுதத்தை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்றதை முடிவு பண்ணுறது எப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட அனுபவத்தை வச்சோ கிடையாது. நம்ம எதிரிகள் கிட்ட எத்தகைய ஆயுதம் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை கவுண்டர் பண்ணுறது தான் நம்ம ஆயுதங்கள் வாங்குகிறோம். இப்போ நம்ம எதிரிகள் கிட்ட ஃபைட்டர் ஜெட்டே கிடையாது, அவங்கக்கிட்ட ஒரு ஏர்ஃபோர்ஸே கிடையாது அப்படின்னா நம்ம இத்தனை ஃபைட்டர் போர் விமானங்களை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட எதிரிகள் 2 பேருமே நியூக்ளியர் பவர்டு அண்ட் ஒரு எதிரி உலகத்தோட 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எதிரி அப்படின்றப்ப அவங்கள சமாளிக்கிறதுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையிலையும் நமக்கு ஃபைட்டர் போர் விமானங்கள் வேணும், அதிக தொழில்நுட்பத்திலையும் வேணும். சோவியத் யூனியன் வீழ்ந்ததுக்கு அப்புறமா ஃபண்டிங்கின் காரணமாகவும் சரி, ரஷ்யன் ஃபெடரேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய கரப்ஷனின் காரணமாகவும் சரி, அதிக தொழில்நுட்பங்கள் நேட்டோவை மேட்ச் பண்ணியோ இல்லை நேட்டோவோட சுப்பீரியான தொழில்நுட்பங்களையோ ரஷ்யன்ஸ் உருவாகலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரோஸ்பேஸ். ஸோ ரஷ்யன்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட 2 எதிரிகள் வந்து நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மோர் சுப்பீரியர், மோர் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸை யூரோப்பியன்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது தான். ஆனால் அதற்காண்டி நம்ம ரஷ்யன் சிஸ்டம்ஸ் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற சிஸ்டம்ஸை வந்து நம்ம ஹேண்டிகேப்பை ஆக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தான் யூரோப்பியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அவங்களோட இந்த டெக்னாலஜி லிமிட்டேஷன்ஸின் மூலமாக. ஸோ யூரோப்பியன்ஸோட கருத்தின்படி ரஃபேல் போர் விமானமும் தேஜஸ் ரக போர் விமானமும் ஏஎம்சிஏவும் இணைந்து வேலை செய்யும். ரஃபேல் போர் விமானத்தில் இருக்கக்கூடிய ரேடாரின் கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ன்றது தேஜஸ் போர் விமானத்துக்கு அனுப்பப்பட்டு தேஜஸ் போர் விமானம் அது ஒரு ரேடாரை ஆன் பண்ணாமலேயே மறைந்திருந்து எதிரிக்கு எதிராக ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்ட்ராபபிலிட்டி அண்ட் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர். ஒரு ஃபைட்டர் ஜெட்லேருந்து இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஆக்டிவாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலமாக எதிரியை காலி பண்ணுறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாடர்ன் காம்பேட்டுக்கு. அப்போது ரஃபேல் விமானத்தில் அவங்களோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றப்ப எந்த சிஸ்டம் இன்டெகிரேட் பண்ணக்கூடாதுன்ற கண்ட்ரோல் இருக்குன்றப்ப ஃப்ரெஞ்சு நாட்டு விமானத்தில் எந்த ஒரு ரஷ்யன் சிஸ்டமையும் இன்டெகிரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்றதை விட ஃப்ரான்ஸ் 24 நடந்த விவாதத்தில் அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ரஷ்யன் ஆசட்டோட இன்ட்ராபபிளாக இருக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாது, எங்களோட சீக்ரெட்ஸை வந்து ரஷ்யன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அதுக்கு ஒரு பெரிய நோ அப்படின்ட்டாங்க. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்மளோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ரஷ்யன் ஆசட்
Su-30 MKS MiG-29 அண்ட் ஃப்யூச்சரில் ஈவன் Su-57 நம்ம வாங்குறோன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது எதுவுமே நம்மளோட அதர் சிஸ்டம்ஸோட இன்ட்ராப்பபிளாக இருக்காது. ஸோ இந்திய விமானப்படை 2 விமானப்படைகளாக பிரியும். ஒன்று ரஷ்யன் ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இன்னொன்று இந்தியன் ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி 2ஆக பிரியும். இந்த 2ஆக பிரிஞ்சிச்சுன்னா இந்திய விமானப்படைக்கு அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை யூரோப்பியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரஷ்யன் சிஸ்டம்ஸை வாங்கின வரைக்கும் போதும், இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் நீங்கள் எதையும் வாங்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வாங்கினா நமக்கு இதான் நிலைமை. இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இண்டிஜினஸ் ஆயுதங்களை உருவாக்குறதன் மூலமாக தான் நம்ம தப்பிக்க முடியும். நம்ம எந்த நாட்டையும் சார்ந்து இல்லாமல், ரஷ்யன்ஸ் ஆர் யூரோப்பியன்ஸ் ஆர் அமெரிக்கன்ஸ் ஆர் சைனீஸ் ஆர் பாகிஸ்தானிஸ், எந்த நாட்டை சார்ந்து இல்லாமல் நம்ம தற்சார்பு நிலைமையில் நம்ம தொழில்நுட்பங்களை உருவாக்கினா மட்டும்தான் இதிலேருந்து தப்பிக்க முடியும். அண்ட் இன்னும் நிறைய பேர் கேள்விகளை எழுப்புவீங்க, இதுக்கு நம்ம ரஃபேலை வாங்க வேணாம், ஆர் F-35 வாங்க வேணாம், நம்ம ரஷ்யன் ஏர்கிராஃப்ட்ஸை வாங்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நாளைக்கு Su-57 வாங்குறதுக்கும் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குது, F-35 வாங்குறதுக்கும் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம F-35 தான் வாங்கணும். அந்த F-35 வச்சு நம்மளால் சண்டை செய்ய முடியுன்ற பட்சத்து அது ஒரு பெரிய ஆர்குமெண்ட். ஆனால் அதுக்குள்ளே போக விரும்பாமல் நான் ஓப்பனாக சொல்கிறேன். லெட்ஸ் சே ஹைப்போதெட்டிக்கலி அமெரிக்கன்ஸ் நமக்கு ஃப்ரீ ஹேண்டை கொடுக்குறாங்க F-35 ஆப்ரேஷனில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரேல் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு F-35 பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு நடுவில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம F-35 வாங்குவோமா Su-57 வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா F-35 தான் வாங்கணும். ஏன்னா நீங்கள் பிற நாடுக்கு உதவி செய்கிறது அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. ரஷ்யா நம்மளோட நண்பன் தான். அந்த நண்பனுக்கு நம்மளோட கிராட்டிடியூடை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம கொடுத்துக்குவோம். நம்மளோட சொந்த நாட்டு சோல்ஜர்ஸோட உயிரை ஆபத்தில் வச்சோ, இல்லை அந்த சோல்ஜர்ஸோட உயிரை பணயமாக வச்சோ நம்மளோட ரஷ்யன்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிராட்டிடியூடை கொடுக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ இதுதான் மேட்ரு. மோர் சுப்பீரியர் வெப்பன்ஸ் இந்தியன் எனிமீஸ் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்த மணிக்கு நம்ம ப்ரொக்யூர் பண்ணி ஆகணும். அப்படி ப்ரொக்யூர் பண்ணுறப்ப இந்த சவால்கள் இருக்குது. அண்ட் யூரோப்பியன்ஸ் இந்த சவால்களை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ரஷ்யன் ஏவியேஷனோட டெக்னாலஜிக்கல் சுப்ரிமசின்றது சோவியத் யூனியனுக்கு அப்புறமா காணான்றதுனால தான் இது நடக்குது. ஸோ இன் பார்ட் இப்படி நடக்கிறதுக்கான காரணம் ரஷ்யன் ஃபெடரேஷனோட காரணமும் தான். அவங்களும் தான் இந்த மெஸ்ஸுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா அவங்க சுப்பீரியரான ஆயுதங்களை உருவாக்குறாங்கன்ற பட்சத்தில் நம்ம ரஃபேலை வாங்கணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது. இன்றைக்கி தேதிக்கு கரண்ட்டாக மோஸ்ட் அட்வான்ஸ்டு 4.5 ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட தான் இருக்குது. 5th ஜெனுமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.